ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேமிலி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி பிறக்க போகுது. என்னடா என் மடியில் தாங்க முடியாது, இங்கே வா. மார்கழி பிறக்க போகுது. மார்கழி மாதம் நாங்கள் சின்ன பிள்ளையில என்னெல்லாம் அட்ராசிட்டி பண்ணோம், என்னெல்லாம் ஒரு கேலி கூத்தல் கிண்டல் எப்படிலாம் நாங்கள் சின்ன பிள்ளையில என்ஜாய் பண்ணோங்கிறத இவனுக்கு சொல்லி கடுப்பேற்ற போகிறேன். இப்போ இவன் வந்து என்னை வெளியே விளையாட விடுமாங்கிறான். நான் விட மாட்டேங்கிறேன். அது என்ன காரணங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ உள்ள பிள்ளைகளை நம்ம வெளியில் விளையாட விடுறது இல்லை. ஏன்னா மழை காலங்கிறது ஒன்று எப்பயுமே வெளியில் விளையாட விடுறது இல்லை. இப்போ அது என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சு. அந்த காலம் மாதிரி இந்த காலத்தில் பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சு. நாங்கள் சின்ன பிள்ளையில மார்கழி மாதம் என்ன செய்வோம், பொதுவாக என்ன செய்வோம், இப்போ ஏன் இந்த பிள்ளைகளை விளையாட விடுறது இல்லைங்கிறத நம்ம வீடியோவில் பார்ப்போம். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, காலையில் 5 மணிக்கு ஒரு கேங்கு இருக்குது எங்கள் தெருவில். அவங்க பேரெல்லாம் சொல்கிறேன். இப்போ அவங்கெல்லாம் கல்யாணம் ஆகி எல்லாம் அப்புறம் பிள்ளை குட்டி எல்லாம் காலேஜ் போகிற அளவுக்கு ஆகி போயிடுச்சு. காலேஜ் போகலைனாலும் அப்புறம் பள்ளிக்கூடம் போகிற அளவுக்காவது எல்லாம் ஆகி போயிடுச்சு. ஃபஸ்ட்டு முத்துமாரியக்கா நம்ம சேனலில் கமெண்டில் அடிக்கடி சீனு ரஜினு வரும். வேணி, பத்துமா, காளி, கனியக்கா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. முத்துமாரியக்கா, 11 மணி, அது பூரா சின்ன பிள்ளையில பூரா பொங்கல் வாங்க 5 மணிக்கு எந்திரிச்சு கோயிலுக்கு போயிடுவோம். 5 மணிக்கு எந்திரிச்சு போகிறோமே குளிப்போங்கிறீங்க. பல்லு விளக்க மாட்டான். மூஞ்சி என்னைக்காவது ஒரு நாளைக்கு மூஞ்சி இதெல்லாம் கழுவிடுவோம். கண்டிப்பாக மூஞ்சி கழுவிட்டு கிளம்பி போயிடுவோம். ட்ரெஸ் மட்டும் நல்லா பளபளன்னு துவைக்கிறோமோ துவைக்கலையோ தூக்கி அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் நல்லா போட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிற மாதிரி பொங்கல் வாங்க போயிடுவோம். போய் நேராக முருகன் கோயில் போவோம். முருகன் கோயில் எங்கள் ஊர்லேருந்து ஒரு 4-5 தெருவு தள்ளி போகணுன்னு வச்சுக்கோங்க. போயிடுவோம். முருகன் கோயிலில் எங்கள் ஊரில் கொஞ்சம் பெரிய கோயில். ஒரு 4-5 தெருவுடா இங்கேருந்து நம்ம பட்டுற வரைக்கும்னு வச்சுக்கோ. ஏன் அவ்வளோ தூரம் போயிருங்க. போய் பொங்கல் வாங்கிட்டு நேராக பிள்ளையார் கோயில் வந்துடுவோம். பிள்ளையார் கோயிலில் தாத்தா பாட்டு பாடுவார். சூரியனே உதிச்சிரும், அது வரைக்கும் பாடுவார். பொங்கல் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு ஓடிடுவோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பூரா காட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. காட்டுக்கு கிளம்புறாங்கன்னா வெங்காயம் பிடுங்கிறது, நெத்து எடுக்கிறது, உளுந்து எடுக்கிறது, பருத்தி எடுக்கிறது, வெங்காயம் பிடுங்க அது இதுன்னு பூரா எல்லாம் டிராக்டரில் ஏறி உட்காந்து. நாங்களும் லீவ் விட்டுருவாங்க. பூரா அரையாண்டு பரிச்சை லீவு இல்லை, கரெக்டாக அரையாண்டு பரிச்சை லீவு வரும். இந்த டயத்தில் ஏறி போய் ஓடி போய் பொங்கல் நான் திங்க மாட்டேன். 5 மணிக்கு எந்திரிக்கிறேனே பொங்கல் திங்கிறீங்க நினைக்கிறீங்க, திங்க மாட்டேன். பொங்கலில் வந்து நெய் கலந்துருவாங்கன்ட்டு திங்க மாட்டேன். அது இன்னொரு காரணம் இருக்குது. இன்னொரு கோயில் பொங்கல் மட்டும் திம்பாது. என்னன்னு சொல்கிறீங்க கேளுங்க. பொங்கல் வாங்கிட்டு நேராக போய் டிராக்டரில் போய் ஏறி உட்காந்துக்குருவாங்க. எங்கள் அம்மா எல்லாம் காட்டு கிளம்பி கஞ்சி இஞ்சி ஊற்றி வாளியில் ரெட்டியாக டிராக்டரில் ஏறி வச்சுருப்பாங்க. ஏறி உட்காந்துக்குறோம். காட்டுக்கு போவோம். வயசு என்ன 10-11 வயசு தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. காட்டில் எங்களுக்கு ஊடு நிற விடுவாங்க. நாங்கள் எதுக்கு காட்டுக்கு போகிறோன்னா வடை வாங்கி திங்க. வடை, சேவு, மிச்சர் தருவாங்க. இப்போ தான் நான் வடையெல்லாம் ஃபேமஸ்ஸு. அப்போ கடுங்காப்பி, சேவு, மிச்சர் தருவாங்க. சேவுனா ஒரு கிலோ சேவு, அரை கிலோ சேவு மொத்தமாக வாங்கிட்டு வந்துடுவாங்க. நாங்கள் எங்கள் அம்மாவுக்கெல்லாம் 10-12 பேர் இருப்பாங்க. அந்த சேவு திங்கிறதுக்கே கூட போவோம். அடுத்து கொஞ்சம் விவரமாகவும் வெங்காயம் பிடுங்கிறதுக்கெலாம் கூட போயிடுவோம். எங்களுக்கு சம்பளம் தருவாங்க. அந்த காசை வாங்கி ஏதோ பொங்கல் முட்டையெல்லாம் வாங்கலாம் காசு தர மாட்டாங்க எங்கள் ஊரில். எங்களுக்கு தேவையான பொருள் உங்களை மாதிரியா அப்படிலாம் கிடையாது. பென்சில்லாம் நாங்கள்லாம் அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. நாங்கள் போய் இப்படி வேலை செய்கிற காசை ஒரு பொங்கல் தீபாவளிக்கு செலவுக்கு வச்சுக்கிடுவாங்க. எங்களுக்குலாம் எதுவும் வாங்கி தர மாட்டாங்க. வீட்டு செலவுக்கு தான் வச்சுக்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த காலத்தில் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக வச்சுக்கிடுவோம். பொங்கல் வாங்கி தின்னுட்டு நேராக வந்துடுவோம். எங்கள் துர்க்கையம்மன் கோயிலில் காலையில் 7 மணிக்கு 6:30 மணிக்கு மேலே காட்டுக்கு போகலைன்னா பள்ளிக்கூடம் வைக்கிற நேரமாக இருந்தால் 6:30 மணிக்கு துர்க்கையம்மன் கோயிலில் போய் பொங்கல் வாங்குவோம். பொங்கல் வாங்கிட்டு நேராக மாதா கோயிலுக்கு வந்துடுவோம். மாதா கோயில்னா சுமதாங்கி ஐயனாரா ஏதோ எங்கள் ஊரில் ஒரு ஐயனார் கோயில் பேர் மறந்து வச்சு ரொம்ப நாளாச்சு. எங்கள் ஊரில் பாதி அளவுக்கு இருக்கும் அந்த கோயிலே. பெரிய கோயில். மாசி மாதம் ஆனால் திருவிழா நடக்கும் அந்த கோயிலில். அந்த கோயிலில் பெரிய கோயில். அங்கே போயிடுவோம் பொங்கல் வாங்க. தவக்காப்பு அப்படிலாம் இருக்காது, அதோட சின்ன கோயிலாக தான் இருக்கும். அங்கே பொங்கல் வாங்க போயிடுவாங்க. தவக்காப்பு சாரி இருப்பார். இப்படி சாச்சு நடப்பார். குட்டட்டின்னு இருப்பார். நாங்களும் அவர் பின்னாடியே கிண்டல் பண்ணிக்கிட்டே சாச்சு போவோம். அவர் வைக்கிற பொங்கல் மட்டும் எங்களுக்கு பிடிக்குங்க.
எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அதில் நெய் இருக்காது, முந்திரி இருக்காது, திராட்சை இருக்காது, ஏலக்காய் இருக்காது. பச்சரிசியில் வெல்லம் போட்டு தண்ணி ஊற்றி கிண்டுவார். எங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும். அதில் பொங்கல் வாங்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் பொங்கல் வேணுங்கிறதுக்காக என்ன செய்வேன் தெரியுமா? எங்கள் அக்கா பிள்ளையெல்லாம் இருப்பாங்க பக்கத்து வீட்டில், சொந்தக்கார பிள்ளைய, சின்ன பிள்ளைகளை இடுப்பில் தூக்கி வச்சுட்டு அவங்களுக்கு கிண்ணம் எங்கே எடுப்பேன்னா எங்கள் வீட்டில் கிண்ணம் எடுத்துகிட்டு போயிடுவேன். தட்டு தான் எடுத்துகிட்டு போவேன். கிண்ணம் இந்த சின்ன சின்ன கிண்ணம்லாம் கிடையாது, பெரிய பெரிய குண்டான தான் எடுத்துகிட்டு போவோம். போனோம்னா 2 கரண்டி அள்ளி ஊற்றுவார். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அவியரிசி மாதிரி இருந்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பொங்கல் வாங்குறதுக்கு சின்ன பிள்ளைகளெல்லாம் கணக்குக்காக நான் தூக்கிட்டு போயிடுவேன். இதே மாதிரியே நிறைய பேர் தூக்கிட்டு வருவாங்க. போய் பொங்கல் வாங்கிட்டு சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு வந்து பல்லு விளக்க மாட்டோம், ஆனால் தின்றுவேன். சோறு கஞ்சியை குடிச்சிட்டு மணி பார்த்தா 9 மணி ஆயிரும். தெரிச்சு ஓடுவோம் கழுவி பள்ளிக்கூடத்துக்கு. பள்ளிக்கூடத்தில் போய் அந்த அக்கப்போரு செய்வோம். இப்போ ஏன் இந்த காலத்து பிள்ளைகளை வெளியில் விட மாட்டேங்கிறாங்க? நாங்கள்லாம் அப்படி எப்படி விளாண்டோன்னா, அந்த காலத்தில் நைட்டு 7 மணி 7:30 தான், இந்த காலத்தில் 10 மணி 11 மணி மாதிரி. இப்போ 10 மணி 11 மணிக்கு தான் எல்லாம் தூங்குறாங்க கதவை அடைச்சு. எங்கள் காலத்தில் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்கிறேன், 1999 2000 2001 2000 இந்த மாதிரி டயத்தில் 2000 அதான் எனக்கு விவரம் தெரியுற டைம். அந்த மாதிரி காலத்துலலாம் நைட்டு 7 மணி 7:30 எல்லாம் கதவை அடிச்சு கதவெல்லாம் பூட்டவே மாட்டோம். தெருவில் தான் படுத்து கிடப்போம். நல்லா காத்தோட்டமாக திருநெயில் எங்கள் தெருவில் வாசலில் தான் எல்லோரும் படுத்து கிடப்போம். இப்போ வாசலில் படுக்க முடியுமா சொல்லுங்கள்? இல்லை, திருடன் வந்து பிடிச்சிட்டு போயிடுவான். திருடங்கள் இருக்கிறான், பக்கத்து வீட்டுக்காரெலாம் கழுத்தறுத்து கொண்டுருவோம் போல. அந்த மாதிரி காலங்களாகி போயிடுச்சு. பக்கத்து வீட்டில் ஒரு தெருவில் இருக்கவங்க நம்ப முடியல. அந்த காலத்தில் நாங்கள் ஒரு தெருவுலனா எல்லாம் வரிசையாக தெருவில் படுத்து கிடப்போம். ஒரு பயம் இருக்காது. நாய் திருடன் வந்தானா அது ஒரு கூத்தாக இருக்கும். எங்களுக்கு சின்ன பிள்ளையில திருடன் வருவார், திருட மாட்டார், ஆனால் தெருவே சேர்ந்து விரட்டுவோம். சிரிப்பாக இருக்கும். எங்கள் தெருவில் திருடே வந்துட்டான். ஒரு நாள் எங்கள் ஊரில் திருடனா பிடிச்சதே இல்லை. நாங்கள் அந்த மாதிரி விரட்டிடுவாங்க. எல்லாம் சேர்ந்து வேலி கீழி சொந்து பொந்து எல்லாம் விரட்டி ஓடுங்க, கிடைக்கவே மாட்டான். இப்போ இந்த கதவை திறந்து வச்சு தான் தூங்குவோம். ஏன்னா பயம் கிடையாது அப்போ அந்த காலத்தில். இப்போ ஏன் இந்த காலத்தில் பிள்ளைகளை வெளியில் விளையாட விட மாட்டேங்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா இப்போ நிறைய பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சு. நேற்று நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ தெரியுது. அப்போ சைக்கிள் போகிறதே பெரிய விஷயம். என்ன சைக்கிளே பெருசு, வண்டிங்கிறது எங்கேயாவது தெருவுக்கு ஒரு பைக்கு தான் இருக்கும். அப்போ தண்ணி பிடிக்க போகும்போது நானும் எங்க அப்பா ஒரு வீடியோ பார்த்தோம். இந்த ஒரு பையன் வெளியே ஜன்னல் சீட்ல தள்ளி நீட்டிட்டு போயிட்டு இருந்தானா, ஒரு லாரி வந்து தலையை எடுத்துட்டு அப்படி கீட்டு போயிடுச்சு. இதுதான் வேன்ல பள்ளிக்கூடத்தை விட்டு வரும்போது வேன்ல தலையை விடக்கூடாதுங்கிறது. சரி அம்மா முடிச்சுக்கிறேன். அந்த மாதிரி இப்போ நம்ம பிள்ளைகளை வெளியில விடாத காரணம் பைக்கு வண்டி. வீட்டுக்கு 3 வண்டி 4 வண்டி இருக்கு. வீட்டில் இருக்கிறது 2 பேர் இருப்பாங்க. ஒரு ஆளுக்கு 2 வண்டி 3 வண்டி இருக்கிற மாதிரி காலமாக போயிடுச்சு. வெளியில் பிள்ளைகளை விளையாட முடியல. இன்னொன்று, அந்த காலத்தில் 20 பவுன் நகையாக இருந்தாலும் 30 பவுன் நகை வச்சுருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டு வாங்கி போட்டு போவாங்க. இப்போ சொல்கிறேன், இப்போ பேச்சுக்கு சொல்கிறேன், காதில் நடக்கிற தோடுக்காகவே கழுத்து இருக்கிற காலமாக போயிடுச்சு. இப்போ இந்த காலத்தில் நம்ம பிள்ளைகளை நம்பி வெளியில் விளையாட முடியுமா? அதனால் மாறி போயிடுச்சு. மார்கழி மாதம் கோயிலுக்கு போகிறாங்களா இருந்தால் 5 மணிக்கு போகிறதா இருந்தால் பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி போனதுனால தான் இப்போ பழக்க வழக்கங்கள்லாம் மாறி போச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் மார்கழி மாதத்தை சின்ன பிள்ளையில இதே மாதிரி நீங்கள் ஜாலியாக பொங்கல் வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். வாங்கலைன்னாலும் சொல்லுங்கள். எங்கள் கிராமம் மாதிரி எங்கேயும் வராது. ஐ மிஸ் மை புதூர். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.